கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எனக்கு முன்னிருக்கும் தடைகளை நீக்கி செழிப்பான இடத்திற்கு சென்றடைவது எப்படி என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 66:12. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். செழிப்புக்கு நேராக நம்மை கொண்டு போக தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். சாத்தான் சத்துருக்கள் மூலமாக மிகப்பெரிய தடையை கொண்டு வருவது அதிக நிச்சயம். ஆனால் தேவ உதவியோடு அந்த தடைகளை நாம் மேற்கொள்ளும் போது தேவன் திட்டம் பண்ணின அந்த செழிப்பான இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதும் நிச்சயங்கள். மேலே கூறப்பட்டுள்ள வசனத்தில் தடையாய் வருவது அக்கினியும் தண்ணீரும், இதிலிருந்து மீட்டு நம்மை தேவன் செழிப்பான இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வகையான தடையான அக்கினியும் 2 வகையான தண்ணீரையும் கீழ்வரும் காரியங்கள்ல பார்க்கலாங்க. செழிப்பான கானான் தேசத்திற்கு ஜனங்களை நடத்தத்தக்கதாக மோசே முற்பட்ட போது அவருக்கு தடையாய் வந்த அந்த செங்கடல், திரளான தண்ணீர், அதை மோசே எப்படி மேற்கொண்டார்? மோசே அதிகமாக படித்திருந்தார். தேவன் இந்த செங்கடலை பிளக்கப் போகிறேன், கோலை நீட்டு என்று சொன்ன போது அவர் இது எப்படி ஆகும், வரலாற்றில் இதுவரை நடக்கவில்லையே, ஒருவேளை தேவன் சொன்னபடி நான் நீட்டி நடக்காவிட்டால் இந்த ஜனங்கள் பார்வோன் என்ன செய்வார்கள் என்ற குழப்பமோ கேள்விகளோ அவருக்கு இல்லை. அவருக்கு இருந்த அறிவை மூடி வைத்து விட்டார். இதற்கு முன்னே தேவன் மிகப்பெரிய அதிசயங்களை அவர் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அந்த தேவன் இப்பொழுதும் செய்வார் என்ற முழு நம்பிக்கை, அதாவது தேவனை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தது. இரண்டாவதாக கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியும் ஒரு தன்மையும் இருந்தது. இந்த 2 பெரிய டூல் தான் அவ்வளோ பெரிய தடையை 2ஆய் பிளக்கச் செய்து அதன் வழியாக ஜனங்களை செழிப்பான இடத்திற்கு கொண்டு போக உதவியது. இரண்டாவதாக யோசுவா. யோர்தான் 2ஆய் பிளந்தது. யோசுவாவும் காலேபும் தவிர செங்கடல் 2ஆய் பிளந்ததை யாரும் கண்டதில்லை. ஆனால் பின்வரும் சந்ததி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தக்கதாக யோசுவாவின் கீழ்ப்படுதல் இருந்தது. கர்த்தர் இதை யோசுவாவுக்கு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், இதை செய் என்று சொன்ன போது ஒரு கேள்வி கூட கேட்காமல் ஜனங்களை பார்த்து, நாளை இந்நேரம் தேவன் உங்களுக்குள் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லுகிறார். கர்த்தரும் அதை செய்தார். 2ஆய் பிளந்தது. அந்த சந்ததியும் அதை கடந்து எரிகோவுக்கு நேராக சென்றனர். இந்த செய்கைகளின் பலன் என்ன? முன் சந்ததி பார்த்த அதே அற்புதத்தை பின் சந்ததியும், தேவனுக்கு கீழ்ப்படிந்த இந்த சந்ததியும் காண கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவதாக, எரிகோவுக்கு போக தடையாய் இருந்த இந்த யோர்தான் நதியை குவியலாய் நிற்க வைக்க தேவன் பயன்படுத்தினார் யோசுவாவை. மோசேக்கு இருந்த அதே விசுவாசம், அதே கீழ்ப்படிதல், அதே தேவனை பற்றும் அறிவு யோசுவாவுக்கும் இருந்தது. எனவே தடை விலகி எரிகோவை சென்று அடைந்தனர். இப்போது சொல்ல போகும் அக்கினியும் தண்ணீரும் தடை நீக்கி செழிப்புக்கு நேராய் நடத்துவது அல்ல. தேவ திட்டம் சித்தமறிந்து அவருடைய பாதையில் நடந்து செழிப்புக்கு நேராய் நடத்துவதாக இருக்கிறது. அதை பற்றி பார்க்கலாங்க. முதலில் மோசே. முட்புதர் பற்றி எரிந்தது, ஆனால் உள்ளே இருந்த செடி வேகவே இல்லை. மிக மிக வித்தியாசமாய் இருந்தது. அந்த வித்தியாசம் மோசேயை தேவ பிரசன்னத்திற்கு நேராக இழுத்து கொண்டு வந்தது. அந்த இடத்தில் தானே முதன் முறையாக தேவன் மோசேயோடு பேசினார். தேவ சத்தம், தேவ சித்தம், தேவ அழைப்பு, தேவ திட்டம் எல்லாமே அந்த இடத்தில் தானே மோசே கண்டடைந்தார். ஒரே ஒரு மனிதனை கொண்டு பயந்து போய் ஓடினவன் பார்வோன் முன்னாடி நின்று எகிப்து தேசம் முழுவதையும் இஸ்ரவேலுக்காக பழி வாங்கி பார்வோனும் அவன் சேனையும் அழியவும் தன் ஜனங்களை செழிப்புக்கு நேராகவும் நடத்தவும் அந்த அக்கினி முட்புதர் பயன்பட்டது. இந்த அக்கினி மோசேயை ஒரு நல்ல தலைவனாக, மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் மதிப்புக்குரியவனாக, சத்துருக்கள் மத்தியிலும் தன் ஜனத்தின் மத்தியிலும் ஒரு கனத்தையும் மகிமையையும் மதிப்பையும் கொண்டு வந்து சேர்த்தது. இரண்டாவதான அக்கினி ஷத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுக்கு ஏற்பட்டது. இந்த அக்கினிக்கு காரணம் என்ன? ஒரு அசைக்க முடியாத தேவ வைராகியம் அவர்களில் இருந்தது. இரண்டாவதாக, தேவன் அவர்களை உயர்த்த திட்டமிட்டிருந்தார். எனவே இந்த வாய்ப்பை தேவன் பயன்படுத்தி கொண்டார்.
மூன்றாவதாக, யாரோடும் அவர்கள் உலகத்தோடு ஒப்புரவாக விரும்பவில்லை. தேவனோடு முழுக்க முழு நம்பிக்கையோடு காத்திருந்தனர். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இப்போது படப்போகும் பாடு பரலோகத்தில் வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று. எனவே கர்த்தர் நிமித்தமாக அக்கினிக்கு அவர்கள் தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த அக்கினி இவர்களுக்கு எந்த விதமான செழிப்பை கொண்டு வந்தது? முதலாவதாக, இவர்களுடைய வைராகியம் தேவனுக்கு மிகவும் பிரியமானதாயிருந்தது. எனவே கர்த்தரையே அந்த நெருப்புக்குள் கொண்டு வந்தது. அக்கினி எரிந்தது, அவர்கள் வேகவில்லை. இரண்டாவதாக, இவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்துதான் இருந்தார்கள். தானியேலின் ரெக்கமெண்டேஷனால விசாரிப்புக்காரர்களாய் இருந்தார்கள். ஆனால் தேவன் இவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வையும் செழிப்பையும் கொண்டு வர நினைத்தார். இவர்கள் தங்கள் செய்கைகளினால் நிரூபித்தபடியினால், புடமிடப்பட்டு வெளியே வந்தபடியினால், அதுவரை விசாரிப்புக்காரனாய் இருந்தவர்கள் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவன் கொண்டு போய் விட்டார். மூன்றாவதாக, ராஜா, எந்த தேவன் உங்களை என் கையிலிருந்து விடுவிப்பார் என்று பார்க்கலாம் என்று சவால் விட்டார். அதே ராஜா திணறி பயந்து போய், உன்னதமான தேவனின் தாசர்களே வெளியே வாருங்கள் என்று சொல்லி தேசத்தின் மத்தியில் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தி தண்டோடமிட்டார். இந்த 4 இன்சிடென்ட்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்னென்ன? முதல்ல, தேவனை குறித்த அறிவும், தேவன் மேல் திட நம்பிக்கையும், தேவன் மேல் விசுவாசமும், எவ்வளோ பெரிய ரிஸ்கை எடுக்க துணிந்து தன் ஜீவனையே கொடுக்க அவர்கள் துணிந்தது நிமித்தமாக தேவனிடத்தில் இருந்த முழுமையான கீழ்ப்படிதல் இவர்களுடைய தடைகளை நீக்கியது. தேவ சித்தத்தை அறிய உதவி செய்தது. இவர்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் தேவன் செழிப்பையும் கட்டளையிட்டார். ஆமாங்க, நாம் முன்னேறாதபடி தேவன் கொடுக்கும் வாக்கு தத்தங்களை, செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு திரளான தண்ணீர் போல் பிரச்சனைகள் வந்தாலும், சுட்டெரிக்கும் சோதனையாய் அக்கினியான பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும், அதில் நாம் திடனாயிருக்கும் போது, தேவனை குறித்த அசைக்க முடியாத நம்பிக்கை அறிவோடு நாம் இருக்கும் போது, இந்த தடைகளை தேவன்தாமே உடைத்திருந்து நமக்கு என்று நியமித்த செழிப்பின் மத்தியில் நம்மை நடத்துவாருங்க. அதனால தைரியமா இருங்க. இப்ப இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்துராதீங்க, துவன்றாதீங்க, சூழ்ந்துராதீங்க, பின்னே போயிடாதீங்க. ஜீவனே போனாலும் இந்த ரிஸ்க நான் எடுப்பேன், நீங்க எடுத்துதான் பாருங்களேன். தேவனுடைய பிரியம் உங்கள் மேல் இருந்து உங்களுக்குள் உங்கள் சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக அவரே உங்கள் நடுவில் இருப்பாருங்க. நிச்சயமாக நீங்க விரும்புற அவர் உங்களுக்காக திட்டம் பண்ணின செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. அப்பா, என்னுடைய பிரச்சனைகளின் மிகுதி தண்ணீரை போல் அக்னியை போல் என்னை அப்படியே மூழ்கடிப்பதாக சுட்டெரிப்பதாக இருக்குதப்பா. உம்மை குறித்த அறிவை எனக்கு தாரும். நீர் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டீர் ஆண்டவரே. நீர் மிக மிக நல்லவர். தீமை செய்ய உமக்கு தெரியாது. வாக்கு தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவர், பொய்யுரையாதவர். இந்த திட நம்பிக்கை தெளிவை தாரும் ஐயா. எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தேவரீர் அதை ஃபேஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். புறமுதுகு காட்டி ஓடாதபடிக்கு தேவரீர் உமக்காக வைராகியமாய் நிற்க கிருபை தாரும். நாங்கள் வைராகியம் கொள்ளும் போது நீங்களும் எங்கள் மேல் வைராகியம் கொண்டு எங்களுக்கு என்று நிர்ணயித்த அந்த செழிப்பான இடத்திற்கு எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நிச்சயமாய் கொண்டு சேர்ப்பீர் ஐயா. எனக்கு அதற்கு தேவையான உம்முடைய அறிவையும் திடமான நம்பிக்கை விசுவாசத்தையும் தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.